ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஓடுறது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பச்சை பூட்டை. அந்த மாதிரி டைமில் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் எப்படி பச்சை பூட்டை ஓட்டினா சோளம் ஏறியும், அதெல்லாம் ஏறியாத எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் நண்பா. ஏன்னா நிறையா பேர் என்ன சொல்கிறீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரோ எனக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இல்லைன்னா என் வண்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணினேன், தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நண்பா. ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வீடியோவே ஃபுல்லாக பார்க்குறதும் இல்லை, அரையும் குறையமாக பார்த்துட்டு அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறீங்க. அப்போ தான் வந்து செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் அதுதான் கரெக்டு அப்படிங்கிறீங்க. அதனால தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்குறேன் நண்பா. அதே மாதிரி வீடியோவுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை போட்ட ஓட்டையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ தேர்டு, லோ செகண்ட், இந்த மாதிரி மூளைக்கு லோ தேர்டு, லோ ஃபஸ்ட்டு கியரே விட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாது. நீங்கள் லோ ஃபஸ்ட்டு விட்டு தாண்டினீங்கன்னா பூட்டை வந்து கண்டிப்பாக சோளம் வந்து எரியும். எதனாலடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் போகலன்னு வந்து பார்த்தீங்கன்னா தட்டு சிறுவ உள்ளே போகும். இப்போ பாருங்க உள்ளே போகும் பாருங்க. தட்டு வந்து பார்த்தீங்களா சிறுவ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். அப்படி உள்ளே போகையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரெஷரில் வந்து எவ்வளோ வேகமாக போனாலும் அடிச்சிடும். ஆனால் சலிக்கிற இடம் ஏணி வந்து பார்த்தீங்கன்னா சின்னது தான், வேகமாக சலிக்காது நண்பா. அப்படிங்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோவையோட ஒன்றா வெளியே போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் 5405 அடுத்த சுற்று கொட்டிடுறோம் வைங்க. 5405 ஆர்பிஎம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டெல்லாம் ஓட்ட முடியாது. இப்போ இந்த மாதிரி 10 தட்டு ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆர்பிஎம் வச்சா போகணும்பா. அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் போகிறங்களா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டைக்கு கீழே 1/2 அடி பிடிங்க. ஏன் 1/2 அடி பிடிக்க சொல்கிறேன்னா உள்ளே போகிற தட்டு வந்து குறையும், அப்போ சலிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபுல் கட்டுற மாதிரி பிடிக்கலாம், டைம் குறையும். அதனால தான் நண்பா சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டுற பார் பிடிச்சி மூட்டைக்கு 1/2 அடிக்கு கீழே பிடிங்க. வண்டிக்கும் லோடு போகாது, வண்டியும் லோடு வாங்காது, ரெண்டாவது ஸ்மூத்தாக போகும். காற்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோதான் விஷயம். சல்லடை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சல்லடை வந்து பார்த்தீங்கன்னா மோதிர விரல், இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். பின்னாடி சந்து வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கட்டை விரலே உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் நண்பா. அப்படி வச்சிங்கன்னா முன்னாடி சல்லடையில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த விரலுக்கு மேலே பெருசாக வச்சிங்கன்னு வச்சிங்களேன் தூசு துப்புலாம் வரும். கரெக்டாக இந்த விரலுக்கு வச்சிங்கன்னா பெருவெட்டு சோளமும் கீழே இறங்கி போயிடும், சிறுவெட்டு சோளமும் இறங்கி போயிடும். ஈர சோளம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்காதுன்னு வச்சிங்களேன். அதனால சொல்கிறேன் சல்லடையை வர அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதான். காற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொறுமையாக, எந்த அளவுக்கு பொறுமையாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையாக வைக்கணும் நண்பா. இதெல்லாம் வந்து பாருங்கள், காற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு ஸ்பீடே ரொம்ப பொறுமையாக தான் வச்சுருக்கிறேன். நம்மளே கீழே அடித்து காலி பண்ணிட போகிறோம். என்ன பண்ணுறானே தெரியலையே, குப்பையாக ஏறுது. தலைவா கரண்டு கம்பம் அடித்து இழுத்துறாதீங்க, மனசே விட்டுருவேன். ஐயோ பைப் விட்டுட்டானோன்னு நினச்சி தப்பிச்சிட்டேன். இல்லை விவரமாயிட்டான் டக்குன்னு ஆள். இங்கே பாருங்க சர்ற மாதிரியா பறக்குது, புழுதியான புழுதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓட்டுறவன் தெளிவாக ஓட்டினாலும் நமக்கு இங்கே கீழே நிற்கிறவனுக்கு இருக்க பயம் அதிகமாகிட்டு தான் நண்பா போகுது. ஏய் இப்படி வா, இந்த பக்கம் வா.
இப்படி வா. ஆ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஏரியாவில் தான் நம்ம கொஞ்சம் சிக்கல். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன மாற்றத்தை செய்யலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோளம் இறையிறது கம்மியாகும், டைம் குறையும், ஓட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏனியில் வந்து பார்த்தீங்கன்னா சலிக்கிறது கம்மியாக சலிக்கும். இங்கே பாருங்கள், நேரம் இந்த இது வந்து ஊதி தள்ளிடும் வெளியே குப்பு குப்புன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் வந்து விழுகுது. என்ன காரணம்னா சோளம் வந்து சலித்ததுக்கப்புறம் எல்லா ஹோல்ஸ்லையும் இறங்கி அதுக்கப்புறம் தான் கீழே வரும்னு வச்சுங்களேன். சல்லடையில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் சோளம் வந்து இறையுது அப்படிங்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சல்லடையை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன். முன்னாடி விரல் மோதிர விரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை வந்து அந்த கேப்பில் வந்து உள்ளே விட்டால் அப்படி போகணும். இந்த நகை வரலையும் தலுசாக போகணும். அப்படிங்கிற சோளம் ஏறிய வாய்ப்பே கிடையாது. அதேமாரி சோளம் ஏறியுது அப்படிங்கிற பின்னாடி சல்லடை வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை வரல இந்த ரேகையிலேருந்து இந்த வடும்பு வரலையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். அந்த அளவுக்கு வைங்க. அப்போ வந்து சல்லடையில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நண்பா. அதேமாரி சல்லடையில் வருது அப்படிங்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேனு காற்றை ஃபுல்லாக கம்மி பண்ணியிருங்க. ஃபேனு காற்றை ஃபுல்லாக கம்மி பண்ணதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் சல்லடையில் சோளம் வந்து இறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தட்டை வந்து கம்மியாக பிடிங்க. கம்மியானா இப்போ நான் சொன்னேன் பூட்டைக்கு கீழே 6 அடி லோ ஃபஸ்ட்டு 14 இருப்பீங்கள. டயர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போகும். பீட்டோ பவர் வந்து மீடியமாக ஓடிக்கிட்டே இருக்கேன் எப்பவும் போல். அடித்து சளிச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சோளம் வந்து எரிச்சல் கொடுக்குறதோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. டயர் பொறுமையாக போகிறதுனால தட்டு சிறுவு தான் போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் சோவையே மெலிசாக தான் விழுந்துருக்கும். பார்த்தா தெரியுதுங்களா? அதனால தான் நண்பா சொல்கிறேன். அதேமாரி எனக்கு வந்து சோளம் எறியுது அப்படிங்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. கட்டுப்பாடு வந்து கம்மியாக பிடிச்சி பாருங்கள். சல்லடையில் வந்து வராது. மேக்ஸிமம் இந்த மெத்தடெலாம் நீங்கள் பண்ணையில் ஏனியில் தான் வரும் பச்சை சோளம் ஓட்டையில். ஏன்னா சலிக்கிற அளவுக்கு இடம் பத்தாது நண்பா. தட்டு வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏனியில் வந்து சோளம் இறையிறதுக்கு காரணம் பச்சை போட்டால் எப்படி ஓட்டினாலுமே கண்டிப்பாக இறையும் நண்பா. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இதை தூக்கி கொட்டணும். வீடியோ எடுத்துக்கிட்டே வேற கொட்ட முடியாது. டப்புன்னு உள்ள கொட்டி செல்ல போட்டோம்னா வம்பா போயிடும். போலாம்போ. ஓகே நண்பா, ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நெத்தீஸ் தம்பி தான். தேடு போட்டுக்க, தேடு கீர் போட்டுக்க. லைட்டாக வண்டி ஒரு உஞ்சு விடு. பொட்டி நம்பிக்கிட்டு பாரு. இன்னும் கொஞ்சம் தேடில் போட்டுக்க. ஏன்னா இதெல்லாம் தட்டு முடிஞ்சு போச்சு. துளி ஒன்று சாரிங்களா பஸ்ஸில் போட்டோம்னா டைம் அதிகமாகும். ஓகே நண்பா, வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் வந்துடுறியா சோளம் நான் கொட்டிடுறேன், இல்லை கொட்டிடுவியா?
பிங்கிறது மீடியம். அந்த டெக் ப்ளஸில் இருக்குல்ல அந்த வண்டி மாதிரி. அப்படியே சோளம் கொட்டுறது என்னையும் வீடியோ வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிடாது. சைடில் அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதில்